இது யாரோ டிப்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்ன டிப்ஸ்டா? எனி ஹேர் டிப்ஸ். இதோ இப்படி தலை குளிச்சா இப்படி உசு உசுன்னு இருக்கும் முடி. அவ்வளவுதான். அழுக்கா மட்டும் வச்சுக்கலன்னா ஓரளவு வளரும். அது ஒரு பக்கம் கொட்டும், அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வளர்றதுக்கான முயற்சிகள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். கொட்டுதேன்னு பார்த்து அழுதுட்டு இருக்க கூடாது. அதுல இன்னும் ஒரு 4 முடி எக்ஸ்ட்ராவா கொட்டிடும். அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இந்த லைவ் எதுக்குன்னு சொல்லிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம். செட்ல இருந்தே தான் லைவ் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஐ திங்க் மோர் தென் காவேரி இட் இஸ் பெட்டர் டு கனெக்ட் வித் யூ கைஸ் ஆஸ் லக்ஷ்மி பிரியா. ஏன்னா வந்து லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு 2500 600 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கப்போ அந்த டைம்ல வந்து ஏன் நம்மலாம் வந்து ஒரு 100K ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம். நான் ஒரு 20K ஆவறப்போதான் வந்து ஸ்வேதாவை மீட் பண்ணேன். ஓகேவா? அந்த 20K இது பண்ணி நாங்க ஒரு வீடியோ போட்டு 1 million போயிருச்சு. we were like wow டபுளாலே முடியுது போல இருக்கு அப்படி சொல்லி நாங்க வந்து அப்படியே அங்கிருந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. and today we have landed like not today 2 days before we landed at 400K and இந்த ஒரு மைல்ஸ்டோன் வந்து நான் தனியா எனக்கு இது கிடைக்கல. இது ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 years ஓட ஜேர்னி. அண்ட் அதுல பெரிய 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 பார்ட் வந்து ஸ்வேதாக்கு. அக்கா அது நீங்க வந்து என்னோட ப்ரொஃபைல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கங்க்ராச்சுலேஷன் அக்கா. கங்க்ராச்சுலேஷன் ஸ்வேதா. நம்ம 2 பேருக்கு தான் அது 400K. அப்புறம் எனக்கு 21K வந்ததும் நம்மளாலதான். ஆமா, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் இப்ப வந்து ஸ்வேதா வந்து அப்போ she was a budding photographer, பட் இப்போ வந்து she is an event photographer. பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. அண்ட் as a woman ஒரு போட்டோகிராஃபரா வந்து இவ்வளவு பெருசா வளருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. and I'm very proud about it. தேங்க்யூ அக்கா. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஸ்வீட் ஸ்வீட்டா பேசுறோமே. சோ இந்த 400K வந்து வந்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்டோ அதே மாதிரி இதை பாசிபிள் ஆக்குனது அந்த 400Kல இருக்கிற ஈச் பர்சன். இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஜெனுவனான ஒரு சப்போர்ட் ஒரு லவ் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும்னு தான் இந்த லைவ். ஓகேவா? ஐ டோன்ட் நோ இஃப் அதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த 20K இருக்கீங்க பாத்தீங்களா, எதை நம்பி என்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. பட் இன்னைக்கு வரைக்கும் ஐ பிலீவ் தட் யூ கைஸ் ஆர் ஸ்டில் தேர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். எனக்காக எப்பவுமே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். ஐ திங்க் இட்ஸ் வீக்கா ஸ்டான் சம்திங். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா தெரியல. பட் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. யாராவது நீங்க ஃபேன் பேஜஸ் இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிருங்க நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன்னு. எனக்கு அவங்க பேர் தெரியல. ஸோ ஹாப்பி பர்த்டே. அண்ட் வேற என்னடா சொல்லணும்னு நினைச்சேன்? வேற சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? என்ன இப்படி மறந்துட்டேன்? இப்பதானே யோசிச்சேன். இல்ல ஸ்வேதா, என்னெல்லாம் நம்பி 2 வருஷம் முன்னாடி நீங்க அதை பண்ணீங்க பாத்தீங்களா அப்படின்லாம் பேசுறவங்க எனக்கு இப்ப சொன்னதே ஞாபகம் இல்ல. ஓ மை காட், இரு அது வரைக்கும் இவங்க அனுப்புனதை படிப்போம். Your hard work paid off to be. Yes, I won't say no. Yes, it did pay off and it is paying off well even now. And I think every day நிறைய பேருக்கு வந்து எங்களோட ஒர்க் வந்து பிடிச்சிருக்கு, பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து we try to make everything new fresh. இருக்கிறது வந்து நாங்க ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு மேக்ஸிமம் நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். we are trying to build a community and that is purely based on positivity and love. பட் அதுக்கு நடுவுல நிறைய பேர் அப்படி இப்படின்னு வந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள அப்படியே இப்படி தூக்கி போட்டு நம்ம மட்டும் இப்படி தள்ளி விட்டுலாம். அவ்வளவுதான், குஷி கிடைச்ச மாதிரி. அப்படி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கே ஒரு நாள் டயர்ட் ஆயிடும். அப்புறம் அவங்க லைஃப்லயும் நிறைய வேலை வந்துரும். அவங்களுக்கு இப்போ வேலை இருந்திருக்காது, அதனால வந்து அவங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் வேலை வந்துரும். சோ அதனால வந்துட்டு அவங்க அந்த வேலைக்கும் போயிடுவாங்க. நம்ம நிம்மதியா இருக்கலாம். Say Vincy hello. Hi Vincy. Hey Shabrin, hi. இன்னைக்குதான் நம்ம பேசணும். லைவ் பார்த்துட்டேன். நம்மளோட இவங்க டிசைனர். ஹலோ அக்கா, how are you? இவங்க தான் ஸ்வேதா. நல்லா இருக்கீங்களா? மீட் ஷப்ரின். ஷப்ரினோட பேஸ் வரல, ஆனாலும் தெரியும். மீட் ஸ்வேதா. மகாநதி அப்கமிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா.
இப்போ என்ன ட்ராக் போயிட்டு இருக்கோ இதுதான் வந்து நாங்க லாஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் ஸ்கெடியூல் வந்து நாங்க ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன போகுதுன்னு தெரியல. நாளன்னைக்கு ஐ திங்க் இன்னும் 2 daysல வந்து எங்க ஸ்கெடியூல் ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து எனக்கே ஒன்லைன் தெரியும். நான் திருப்பி செட்ல இருந்து லைவ் வரப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பேரை பாரு, வெட்டி பையன். ஏன் ப்ரோ அப்படி பேர் வச்சிருக்கீங்க? பேரை பாரு. ஹே நிஜமே. ஹாய் நிஜமே. ஹே நிஜமே. அப்புறம் அடுத்து இருங்க பேர் படிக்கலாம். நம்ம அடுத்து பேர் படிக்க கூடாது, அவங்க அடிப்படையை படிக்கணும். உங்க மம்மி எப்பங்க விஜய் கூட போக ஓகே சொல்லுவாங்க? அது ஸ்கிரிப்ட்ல வந்துச்சுன்னா ஓகே சொல்லிடுவாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஜெனரேட்டர் வாங்கிட்டாங்க அக்கா. எங்க செட்ல ஜெனரேட்டர் இல்லையே. ஏய் சபரி, ஹாய் ஹாய் சொல்லுங்க சபரி. வேவ் மட்டும் தான் வந்திருக்கு. ட்வின், எஸ் ஹாய் ட்வின். ஏய் இல்ல கொடுமை என்ன தெரியுமா, சபரியும் நானும் வந்து ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டதுக்கு கீழே they make a good pair. கடவுளே, எங்க போய் நின்னாலுமே பேர் பண்ணிடுவாங்க. என்ன பண்றது? நான் யாரு பக்கத்துல நின்னாலும் நீங்க வந்து எங்க அம்மாக்கு கூட என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவ்வளவு ஆர்வம் இல்ல. பயனா இல்ல இதுன்னா என்னையும் உங்க கூட சேர்த்து. ஆமா, அம்மா 4.5 வருஷமா இவங்களுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. ஏதோ இருக்கு அப்படின்னா நல்ல வேலை. ஆக்சுவலா கரெக்ட் தான், நீ பொண்ணா பிறந்தது எனக்காக. இல்லன்னா நான் பையனா பிறந்திருந்தா யோசிச்சு பாரு. அவ்வளவுதான். அந்த பொண்ணை விடவே மாட்டோம். என்னெல்லாம் பேசிருப்பாங்க தெரியுமா? ஹாய் மனிஷா, தாரா, ஹலோ சுபா. அன்லக்கி கேர்ள். ஏன் இப்படி ரொம்ப நெகட்டிவா பேர் வச்சிருக்கீங்க எல்லாருமே? ஏன் நீங்க எல்லாம் லக்கி பீப்புள். நீங்க வெட்டி பையனும் இல்ல, உங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஏன் இப்படிலாம் பேர் வைக்கிறீங்க? ஹாப்பியான நேம்ஸா வைங்க. பார்த்த உடனே அப்படியே லட்சுமி பிரியா அப்படின்னு பாக்குறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? புன்னகை அப்படி ஒரு பேர் வைங்க. ஸ்வேதா, அப்பா ஸ்வேதா மேம் ஸ்டில் கால் மீ. ஏங்க சபரிக்கு கால் பண்ண மாட்டீங்களா? போட்டோ ஷூட் பண்ணி தர மாட்டீங்களா? லைவ்ல கேக்குறாரு அவர், பதில் சொல்லுங்க. அண்ணா நாளைக்கே பண்ணலாம் வாங்கண்ணா. அண்ணா சாரிண்ணா, இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள மாறிட்டீங்க. நான் அண்ணியன் இப்படி திரும்பும் போது நான் திடீர்னு அண்ணியனா மாறிடுவேன், திடீர்னு அம்பியா மாறுவேன். சுமித்ரா செல்வி செல்வம், சாப்பிட்டீங்களா? சொல்லிட்டேன், சாப்பிடல, இனிமேதான் சாப்பிடணும், பசிக்குது. வசுந்தரா தேவி, அக்கா நீங்களும் சுவாமி அண்ணா ரீல் பண்ணுங்க, சென்டிங் லாட்ஸ் ஆஃப் லவ். ரீல் தானே, பண்ணிடுறோம், 2 பேரும் பண்ணிடுறோம். நீங்க எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ரீல் பண்ணிடுறோம். எப்படி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தர் வந்து என்ன கழுவி ஊத்துறாரு, மேக்கப் இல்லாம பார்க்க முடியல அப்படின்னு. அவரை க்ளோஸ் யுவர் ஐஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன் நானு. எப்படி நீங்க? ஓ அதுதானா அது? நீங்க கமிட்டடாக்கா? இல்ல, கமிட் ஆனா கண்டிப்பா சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்களா என்ன ஒரு 10 பேர் கூட கமிட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் யார் கூட கமிட் அவர் வந்து நீதான் ஆல்ரெடி 10 பேர் கூட கமிட் ஆனு பேசிட்டு இருக்காங்களேன்னு வருவாங்க. எதுக்கு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில வந்து கெடுக்கிறீங்க? அதனால வந்துட்டு டோன்ட் டூ திஸ் 10-15 கமிட்மெண்ட்ஸ். ஐ வில் டெல் யூ. ஒன்ன வச்சுட்டே இருக்க முடியாதீங்க மேடம், எக்ஸ்பீரியன்ஸ். ஏய் யாரும் வரல ஐயோ மாட்டி விட்டாங்க. சரி ஓகேவா? சோ அதனால வந்து நான் கமிட் ஆனேன்னா நானே வந்து சொல்லிடுறேன். நான் எப்படி எங்க மம்மி டாடி கிட்ட போய் சொல்றேனோ அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இல்லடா, நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி நிறைய விஷயம் அவங்க எனக்கு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க கமிட்டட்? ஓ அப்படியா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அடுத்து ஹாய் ராணி,